அப்ளிகேஷன் போகிறப்ப நான் எஸ்ஐ நான் படிக்கிறதுக்கு எஸ்ஐக்கு படிக்கிறதுன்னு தெரியும், நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுன்றது அப்பாவும் நினச்சாரு. நான் வந்துட்டு ஆனால் சிஎம் கிட்ட போய் நான் ஆர்டர் காப்பி 26/7/2021 அன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா கையால் ஆர்டர் காப்பி வாங்குகிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் அப்பாவால் என்னை பார்க்க முடியல. ஏன்னா டிவியில் எல்லோரும் பார்த்தாங்க, என் அண்ணன் தம்பி அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் என் அப்பா வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்துங்க நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு நான் குழந்தையா குட்டியா ஒன்றுமே கிடையாது. நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. திருநங்கையாக அந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு கூட ஏற்பட்ட அந்த இதுவால் திருநங்கையாக நான் என்னை மாற்றிக்கிட்டு அப்புறம் இருக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய கஷ்டங்கள், வலி, வேதனைகள் எல்லாத்தையும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் எப்படி அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் எல்லா கஷ்டங்களும் அனுபவித்தேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் சார், என்னுடைய பேர் வந்து சிவன்யா. 2021 காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். சட்டம் மற்றும் ஒழுங்கு அந்த பணி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டு கிராமம். என் அப்பா பேர் வந்து செல்வவேல், அம்மா பேர் வந்து வளர். நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான். அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் எங்கெல்லாம் படிக்க வச்சாங்க. ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாட்டுக்கெலாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூலி வேலை செஞ்சு தான் எங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி தருது, நோட் புக்கெலாம் வாங்கி தருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். ஆடு மாடு வளர்க்குறது, ஆடு மேய்ப்போம், மாடு வளர்த்து பால் கறந்து ஊற்றுவோம். நானே கூட சனி ஞாயிறானா ஆடுலாம் மேய்ப்போம், பிள்ளை இருக்க போவோம். எங்கள் தம்பினாலாம் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே பில்லு அறுத்துட்டு வந்துடுவோம். வந்துட்டு திரும்ப ஸ்கூல் கிளம்பிட்டு போவோம். ஸ்கூல் கிளம்பி போயிட்டு படிச்சுட்டு வந்து திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து ஆடு ஓட்டுற போகிறதுக்கு, மாடு ஓட்ட போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில்லு அறுக்கிறதுக்கு திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். கிராமத்தில் கூலி வேலை செய்கிறப்ப களை கொத்த போவேன், முல்லை செடி எங்களுக்கு பூ பறிக்க போவேன், ஆடு வளர்த்துருக்கேன், மாடு பால் கறப்போம், கரும்பு தூக்கெல்லாம் போவேன். எல்லா வேலையும் களை கொத்துறதுக்கு எல்லா வேலையும் செய்வோம். எங்கள் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. கஷ்ட நஷ்டம்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஒரு 12th முடிச்சுட்டு காட்டாமுடி ஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. எங்கள் ரிலேஷன்லேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கிறோமே. எங்கள் அப்பா அம்மாலாம் யாருமே, சித்தப்பா பெரியப்பா யாருமே படிக்கல. எங்கள் ரிலேஷன்லேயே நாங்கள் தான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகாம் சூஸ் பண்ணி படிச்சுட்டு காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன். கண்டினியூஸாக படிக்கிறப்ப தான் வந்துட்டு எனக்கு திருநங்கையாக அந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு கூட ஏற்பட்ட அந்த இதுவால் திருநங்கையாக நான் என்னை மாற்றிக்கிட்டு அப்புறம் இருக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய கஷ்டங்கள், வலி, வேதனைகள் எல்லாத்தையும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் எப்படி அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் எல்லா கஷ்டங்களும் அனுபவித்தேன். ஸ்ட்ரகிள்னால் வலி வேதனைன்றது ரொம்ப இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மன ரீதியாக நிறைய அனுபவிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறதுனா அதெல்லாம் சொன்னாலாம் தெரியாது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது. கஷ்டங்கள் ஒரு பக்கம் அனுபவித்தாலும் எனக்கு வந்து என் அப்பா அம்மா அந்த சிந்தின வேர்வை துளிகள் தான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வேலைக்கு போகணும். என்னுடைய ஃபுல் தாட்டு வேலைக்கு போகணும், அரசு வேலை வாங்கணும். அப்படியே எனக்குள்ளே ஒரு வேகத்தை நானே அரசு வேலை வாங்காமல் சிவன்யா ஓய மாட்டா, நிம்மதியாக தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் ஒரு வைராகத்தை ஏற்படுத்திட்டேன். சிஏ படிக்கணும்னு ஒரு பக்கம் ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் சிஏ படிக்கிற வைக்கிறதுல எங்கள் வீட்டில் வசதி கிடையாது. அதுக்கப்புறம் நான் சிஏ படிக்கல. டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கு போயிட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணி ஏதோ வீட்டுக்கு கொஞ்சம் அப்படியே என்னால் முடிஞ்சது சம்பாரிச்சு கொடுத்துருந்தேன். திருவண்ணாமலையில் தான் ப்ரைவேட்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கோர்ட்டில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பேராலீகல் வாலண்டியர்ஸ் அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கு வந்து செலக்ட் ஆனேன். சட்ட உதவி தன்னல்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். அது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் வேலை மாதிரி. நான் அதை செய்கிறப்ப எனக்கு அதுக்கப்புறம் நான் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அது மாதிரிலாம் போயிட்டு ஐடி ப்ரூஃப் வாங்கலாம் போனேன். எனக்கு அங்கே போகிறப்பல நான் தனியாக தான் போனேன். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. கவிதாமான்றவங்க ஒருத்தங்க இது பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வாங்குறப்பல நானாக தான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். எல்லா ப்ரூஃப் வாங்குறப்பையும் எனக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்துட்டு நான் ஈஸியாக போயிட்டு எல்லா ப்ரூஃப் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களாம் ஒரு போஸ்டிங்லேருந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போய்ட்டு நம்மளும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற காலகட்டத்தில் அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப திருநங்கைகளுக்கான எந்த ஒரு இதுவும் அந்த நேரத்தில் நான் திருநங்கைன்றதால எப்படி அப்ளிகேஷன் போகிறது, எந்த மாதிரி இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூஸ் பேப்பர் வந்து டெய்லியும் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி படிக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியாவினுடைய முதல் திருநங்கை பிரித்திகா அஷ்னி மேம் வந்து எஸ்ஐ ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் படித்தேன்.
நியூஸ் பேப்பரில் படித்தோடனே பரவாயில்லையே நம்மளும் அந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. பேப்பரில் படித்தோடனே அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரிலாம் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் அப்ளிகேஷன்லாம் போடலாம், இதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா அதுக்குள்ளே எஸ்ஐ கால் நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கு வந்துருச்சு. அது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எஸ்ஐக்கு அப்ளிகேஷன் போட்டேன். ஆனால் நேரம்னா ஒரு 10 மாதம் வந்து எக்ஸாம் தள்ளி போச்சு. தள்ளி போனாலும் நான் படிக்கிறது மட்டும் விடலை. அங்கே படிப்பேன், அப்புறம் லைப்ரரியில் படிப்போம், டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில். ஆசிரமத்துலாம் போய்ட்டு ரமணாசிரமெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய்ட்டு படிப்போம். படிக்கிறதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணியிருக்கேன். ஜனவரியில் எக்ஸாம் எதுனா பார்த்தா மார்ச்சில் எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. பார்த்தா 42.5 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. எனக்கு ஆஸ் யூஷுவல் மற்றவங்கள மாதிரி தான். எனக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. முதல்ல ஷூவே வந்துட்டு கிரவுண்டில் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல்ல ஷூவே நான் போடுறேன். அது வரைக்கும் சின்ன வயசுல ஷூ கூட போட்டது கிடையாது. எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலுக்காக தான் வந்துட்டு ஷூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை விட இதெல்லாம் ஒரு வழியான்ற மாதிரி நான் என்னையே மனசுக்குள்ளே நான் தேர்த்திக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை விட இதெல்லாம் ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபிசிக்கல் பண்ணுறப்பெல்லாம் வலிச்சிச்சு பாருங்கள். அந்த வழியெல்லாம் நான் அதை கேரே பண்ணிக்கல. அந்த வழினா கூட கொஞ்ச நேரத்தில் போயிடுங்க. நம்மளை மனுஷங்க எவ்வளோ இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை நிறைய விதத்தில் கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஒரு சில மனுஷங்களாம் அந்த வழி தாங்க நம்மளுக்கு என்றைக்குமே அப்படியே ஆறாத ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சும்மாங்க நம்ம அந்த நேரத்தில் ஃபிசிக்கல் ஓடி அப்படின்னா என் மனசை நானே ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டேன். இன்றைக்கி தான் சும்மா கொஞ்ச நேரம் ஃபிசிக்கல் பண்ணுறோம், அந்த ஒரு 3 hours நான் பெயினாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிட போகுது. அந்த மாதிரி டெய்லியும் அதே மாதிரி அந்த வலிக்கும் கொஞ்ச நேரம் ஃபிசிக்கல் பண்ணால் வலிக்கும், அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு கண்டினியூஸாக. நான் அந்த வலியை வந்து ஒரு பெருசாகவும் எடுத்துக்கல. அதுனா சும்மா அது மனுஷங்க மற்றவங்க காயப்படுத்துறது இதெல்லாம் ஒரு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் மோட்டிவேஷன் தான், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு நானே அதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். முறையாக லாங் ஜம்ப்க்கான ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ரன்னிங் 200 மீட்டர் அதுக்கான ஸ்ப்ரிண்ட் எடுக்கிறது, ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் ஓடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பால் த்ரோ பண்ணுறது அப்படின்றது பண்ணி எல்லாத்துலேயுமே 15க்கு 15 மதிப்பெண் வாங்கினேன். எடுத்து தேர்வு மதிப்பெண் ப்ளஸ் இந்த மதிப்பெண் எல்லாத்தையும் சேர்க்குறப்ப இந்த வந்து நான் நல்ல மதிப்பெண்கள் நல்ல மெரிட் அடிப்படையிலே எனக்கு வந்து நான் செலக்ட் ஆனேன். நல்ல இன்டர்வியூ மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் ஆகிறப்ப மெரிட் அடிப்படையில் நான் செலக்ட் ஆகி எனக்கு லா அண்டர் எஸ்ஐ சட்ட மற்றும் ஒழுங்கு உதவியாளர் வந்து வேலை எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு வழியாக வந்துட்டு எனக்கு அந்த மெடிக்கல் செக்கப் மருத்துவ பரிசோதனை அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாத்துலேயும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 26/7/2021 அன்னைக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கையால் போயிட்டு தலைமைச் செயலகத்தில் பணியாணை பெற்றுக்கொண்டு வந்தேன். அப்ளிகேஷன் போகிறப்ப நான் எஸ்ஐ நான் படிக்கிறதுக்கு எஸ்ஐக்கு படிக்கிறதுன்னு தெரியும், நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுன்றது அப்பாவும் நினச்சாரு. நான் வந்துட்டு ஆனால் சிஎம் கிட்ட போய் நான் ஆர்டர் காப்பி 26/7/2021 அன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா கையால் ஆர்டர் காப்பி வாங்குகிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் அப்பாவால் என்னை பார்க்க முடியல. ஏன்னா டிவியில் எல்லோரும் பார்த்தாங்க, என் அண்ணன் தம்பி அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் என் அப்பா வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்துங்க நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு நான் குழந்தையா குட்டியா ஒன்றுமே கிடையாது. நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. நான் ஒரு கார் வாங்கிட்டு என் அப்பா அம்மாவை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கணுன்றது என்னுடைய ஆம்பிஷன். அது வந்து ஆனால் கடவுள் வந்து எனக்கு வேலை கொடுத்த கடவுள் வந்து அப்பா இல்லாமல் போயிட்டார். அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப நான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு கார் வாங்கி அப்பா அம்மாவை அதில் உட்கார வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கோயில் குளத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வரணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பா நான் இருந்தாலும் அப்பா வந்து கடவுளாக வந்து மேலேருந்தே என்னை ஆசீர்வதிப்பார். இதை அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த வெற்றியை வந்து நான் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன். அப்பா வந்துட்டு எனக்கு நான் அப்ளிகேஷன் போடுறப்பெல்லாம் அப்பா இருந்தார். 2019 அப்ளிகேஷன் போடுறப்பெல்லாம். அப்புறம் அப்பா 2019 அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னே நான் எஸ்ஐக்கு படிக்கிறன்றது அப்பாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் நான் 2019 கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார். திருநங்கை ஆனதுக்கப்புறமே நிறைய கஷ்டங்கள் வலி வேதனைகள்லாம் அனுபவிச்சு என் ஃபேமிலி ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என் பிள்ளை எப்படி இருந்தாலும் நான் படிக்க வைக்கணும், என் பிள்ளை சாதிக்கணும் அப்படின்னு தான் என் ஃபேமிலி அப்பா அம்மாலாம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சிலர் ஊரில் எது சொன்னாலும் நான் அதை பற்றிலாம் எங்கள் அப்பா அம்மாவும் கேர் பண்ணிக்கல, நானும் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கல. எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம படித்த படிப்பு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க வேர்வை துளியை சிந்தி படிக்க வச்சாங்க பாருங்கள், அதுக்கு பேர் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நான் கடின உழைப்பு போட்டு நான் படித்தேன். நான் படித்த படிப்பு வந்து எனக்கு என்றைக்கும் கைவிடலை. நான் படித்து நல்லபடியாக கஷ்டப்பட்டு படித்தேன். அதுக்கான பலன் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிச்சு. வேலை உண்டு படிப்பு அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அவங்கள வாண்டடாக வந்துட்டு இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க.
எல்லாருமே வந்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. எனக்கு யாரெல்லாம் தெரியாதவங்க, நான் யார்ட்டையுமே பேசாதவங்களாம் கூட எனக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பக்கத்து ஊரில் இல்லை சுற்றி பக்கத்து ஊரில் இருந்தால் எனக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்களாவே வந்து பேசுகிறாங்க. எனக்கு யாரும் தெரியாதவங்களாம் வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னென்னா படிப்பு. நான் படித்து நான் நல்ல முறையில் வேலை வாங்கியிருக்கின்ற முறையில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்களாவே வந்து பேசுகிறது. நான் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவருக்கு ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் நானுமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கிராமத்தில், ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் யாருமே வேலைக்கு போகல. அது எங்கள் வில்லேஜில் கூட இது வரைக்கும், எங்கள் கிராமத்திலே எங்கள் சுற்றிப்பட்ட ஒரு 4 கிராமம் இருக்குது. எங்கள் 4 கிராமத்துலேயுமே இது வரைக்கும் யாருமே எஸ்ஐ கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு எஸ்ஐயாக இருக்கேன். அது ஒரு கிராமம். ஏன்னா எங்கள் ஊர் சைடெலாம் எல்லாமே கிராமம் தான், வில்லேஜ் சைடு. எங்கள் ஊரில் சுற்றுப்பட்டு எங்கள் ஊரை சுற்றி 4 ஊரில் நான் தான் முதல்ல ஒரு எஸ்ஐயாக இருக்கேன். ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தவங்களுடைய பொண்ணு நான் எஸ்ஐயாக இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது.